بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் அவன் விதித்திருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜும்ஆவுடைய நாளிலே இந்த உரைக்கு முன்னரே வந்து அமர்பவர்களுக்கு எந்தெந்த நன்மைகளை கொண்டு வாக்களித்திருக்கின்றானோ அத்தகைய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை தொடங்குகின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஒருவன் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் முடிவில் அந்த செயலினால் ஏற்பட்ட பலனை சரிவர அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலை, அந்த காரியத்தை செய்ய சொல்லி யார் உத்தரவிட்டார்களோ உத்தரவிட்டதற்கு தகுந்தது போல நாம் செய்தால்தான் அதற்குரிய பிரயோஜனங்களை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியென்றால் இந்த மார்க்கத்தை அருளிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை ஒரு வாழ்க்கை நெறியாக சுட்டிக்காட்டிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்குரிய அந்த மார்க்கத்திலே அவனுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் அவன் தன் தூதர் மூலமாக சொல்லி அனுப்பிய செய்திகளை அவர்கள் அல்லாஹுவும் அவன் தூதரும் காட்டித்தந்த முறையிலே அமைத்து கொண்டால்தான் நம்முடைய அந்த வாழ்க்கை என்பது சீராக அழகானதாக இந்த இம்மையிலும் இருக்கும், மறுமையிலும் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபியை இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது சொல்லி அனுப்பினான், ஃபம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக உங்களுடைய விருப்பத்திற்கு தான் தோன்றித்தனமாக வாழக்கூடாது. என்னிடத்திலிருந்து அவ்வப்போது அறிவுரைகள், உபதேசங்கள், உண்மைகள் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கும். அந்த வழிகாட்டலை, அந்த உபதேசங்களை நீங்கள் ஏற்று நடக்கும்போது லா ஹவுஃபுன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்காது. அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளிய அந்த செய்திகளை, அவன் தூதர் மூலமாக கொடுத்த அந்த செய்திகளை நாம் சரிவர பின்பற்றினால்தான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அச்சமற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழலாம். நாம் இந்த உலகத்திலேயே அச்சமற்று இருக்கின்றோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அச்சமற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்திலும் வேண்டும், மறுமையிலும் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடம் பிரார்த்திக்க சொல்லிக் கொடுக்கின்றானே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. இறைவா, இந்த உலகத்திலும் எனக்கு அழகிய வாழ்க்கையை கொடு, மறுமையிலும் அழகிய வாழ்க்கையை கொடு
என்று பிரார்த்திக்கவும் கற்றுக் கொடுக்கின்றானே, அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தூதர் மூலமாக நிறைய வழிகாட்டல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வழிகாட்டலிலே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்மிடத்திலே இன்று காணக்கூடிய சில நடைமுறைகள் அது மார்க்கத்திற்கு ஒவ்வாததாக, மார்க்கத்திற்கு புறம்பானதாக இருக்கின்றது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துஅமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் சொர்க்கத்தினுள் நுழையவே முடியாது. அடுத்ததாக சொன்னார்கள், வலா துஅமினு ஹத்தா தஹாபு அவுலா அதுல்லுக்கும், நீங்கள் உங்கள் மத்தியிலே ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை, அன்பு செலுத்தாதவரை நீங்கள் முஃமினாக முடியாது. அந்த வார்த்தைகளின் அடுக்கை பாருங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்தினுள் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் முஃமினாக, நம்பிக்கை உள்ளவனாக மாற முடியாது. அப்சு, நான் உங்களுக்கிடையே நேசம் ஏற்படுவதற்கு ஒரு வழியை சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஸ்ஸலாமு பைனக்கும், நீங்கள் ஒருவரை ஒருவர் உங்கள் மத்தியிலே சலாமை பரப்புபவர்களாக இருங்கள். சாதாரண ஒரு விஷயம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த சலாம் உரைத்தல் மூலமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசம், அன்பு செலுத்திக் கொள்ளலாம். அந்த அன்பு செலுத்திக் கொள்வதால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக மாறலாம். அந்த இறை நம்பிக்கை உடையவனாக மாறுவதால் சொர்க்கத்தில் நுழையலாம். இந்த சலாம் உரைப்பதிலே இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. ஆனால் நம்மிடத்திலே அந்த சலாத்தை பரப்புவதிலே நம்மிடத்திலே ஒரு புரிதல் இருக்கின்றதா? ஏனோ தானோ என்று பேசக்கூடிய ஒரு நிலைமை. ஒருவர் மற்றொருவரை பகைத்து கொண்டு அடுத்தடுத்து அவர்களை காணக்கூடிய பட்சத்திலே சலாம் சொல்வதில்லை. எவர் சலாத்திற்கு முந்திக் கொள்கிறாரோ அவர் உண்மையான முஃமின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு இயக்கத்தில் இருப்பவன் இன்னொரு இயக்கத்தில் இருப்பவனுக்கு சலாம் சொல்வது கிடையாது. வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் சொல்வது கிடையாது. போனை எடுத்து பேசினால் கூட நண்பர்கள் மத்தியிலே என்ன பேச்சு வருது தெரியுமா? அதிலும் குறிப்பா பெண்களை பற்றி சொல்ல வேண்டி இருக்கின்றது. போனை எடுத்துக்கிட்டு முஸ்லிம்கள் 5 வேளையும் தொழுபவர்கள் ஏண்டி நாயே என்று கேட்கின்றார்கள். சலாம் சொல்வதற்கு பதில் அவர்களுடைய முதல் அந்த தொடக்க வார்த்தை நாயே, குரங்கே, ஏன் இவ்வளவு நாள் டெலிஃபோன் பண்ணாம இருந்தேன், எங்க போய் தொலைஞ்ச, இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள். இந்த சலாம் சொல்வதன் மூலம் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகள் அகன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த நிலை ஏற்படும் போது நீங்கள் உண்மையான ஒரு முஃமினாக, இறை நம்பிக்கை உள்ளவனாக நீங்கள் மாறுகிறீர்கள். அந்த இறை நம்பிக்கை உடையவன் மாத்திரம்தான் நாளை சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு நற்செய்தியாகவும் அறிவுரையாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லி சென்றிருக்கின்றார்களே, அந்த சலாமை நாம் எந்த முறையில் வைத்திருக்கின்றோம்? அந்த சலாம் உரைப்பதில் நாம் எந்த முறையை கையாண்டு கொண்டிருக்கின்றோம்? அறிந்தவர் அறியாதவர் அனைவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச வட்டத்தில் மட்டும் சலாம் சொல்லுகிறது. தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்வதில்லை. அவன் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவனோ எவராக இருந்தாலும் அவர்களுக்கு சலாம் சொல்ல சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஒரு சிறிய ஒரு செயலை, அமலை நடைமுறைப்படுத்துவதில் எங்கே சிக்கல் இருக்கின்றது?
சிலர் இன்னும் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, மாற்றார்களை பார்க்கும்போது இன்ன பிற வார்த்தைகளை, முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். முஸ்லீம்களில் சிலர் கூட ஒரு அதிகாரியை பார்க்கும்போது அல்லது வியாபார நிமித்தமாக அவர்களுடைய அந்த தொடர்பில் இருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொள்ளும் போது வணக்கம். முஸ்லீம் தான், தொழுது தொழுது நெத்தி காய்ச்சி கிடக்கு, கண்ணங்கரேண்டு போய் கிடக்கு, வணக்கம். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு உரியவன் எவருமில்லை என்று வாக்கு சொல்லிவிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதில் சலாத்தில் கூட சலாம் சொல்றது கூட சிக்கல். அப்ப நம்ம எந்த முஃமினாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? வணக்கம் என்று வாய் கூசாமல் சொல்லுகின்றார்கள். நாம் அவர்களிடத்தில் சில விளக்கங்கள் கொடுத்தால் கூட நம்முடைய வாக்கும் போக்கும் என்ற அந்த வணக்கம் அல்லாஹுக்கு மாத்திரமே உரித்தாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே உரித்தாக இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் வெவ்வேறு நடைமுறைகளை கையாண்டி கொண்டிருந்தால் நாம் முஃமினா சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சலாம் சொல்றதுல இவ்வளவு சிக்கல் என்றால் நாம் அந்த ஜன்னத் என்ற சுவனத்திற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக எளிதாக சுவனம் செல்வதற்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது என்னவென்றால் 4 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று சலாம் உரைப்பது, சலாத்தை பரப்புவது. சொல்லுவது என்பது வேறு, பரப்புவது என்பது வேறு. சலாத்தை பரப்ப சொல்லி சொல்றாங்க. நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே இல்லையா? அப்ப அந்த மாதிரி சலாத்தை பரப்புபவர்களாக நாம் இருக்க வேண்டும். சலாத்தை பரப்பி சதக்கா என்ற தர்மங்களை செய்து உறவினர்களை சரியான முறையில் கவனித்து பேணி எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீ எழுந்து அல்லாஹுவை இரவில் கண்விழித்து தொழுகிறாயே, இந்த 4 காரியங்களும் உங்களை சுவனத்தில் எளிதாக கொண்டு சேர்த்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் அதில் இருக்கக்கூடிய முதல் சொல் சலாத்தை பரப்புவது. அந்த சலாத்திலே இவ்வளவு பிசகுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு எங்கே கோளாறு இருக்கின்றது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒருவரிடத்தில் நேசம் வைத்தால்தான், ஒருவரை பிரியம் வைத்தால்தான் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம் சரிவர கேட்போம், புரிந்து கொள்வோம். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக வேண்டுமா? ஆக முடியும். எப்ப தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களை விட, பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட, வேறொரு செய்தியில் நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சக்கூடிய அந்த வியாபாரத்தை விட அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நீங்கள் நேசிக்காதவரை, பிரியம் கொள்ளாதவரை, அன்பு செலுத்தாதவரை நீங்கள் ஒருபோதும் முஃமினாக முடியாது என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹுவும் அவன் தூதரும் சொல்வது மாத்திரம்தான் எனக்கு பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பெற்றோரை விட அவர்கள் சொல்லை கேள் என்று அர்த்தம். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே பெற்றோர்கள் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட செயல்களை சொன்னாலும் தாய் தந்தருக்கு மரியாதை கொடுக்கணும்ல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. மனைவியை அதிகமாக நேசிப்பதால் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் ஒதுக்க வேண்டிய ஒரு நிலை. ஒருத்தர் தாடி வைக்கிறார், கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துட்டார். ஏங்க எடுத்தங்க? என் மனைவிக்கு பிடிக்கல.
அப்ப மனைவி சொல்லை கேட்கிறார் என்றால் இந்த இடத்திலே மார்க்கம் ஒரு செய்தியை சொல்கின்றது, நான் அதை ஒதுக்கிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் ரசூலையும் ஒதுக்கிடுவேன். அப்ப நடைமுறையில் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நீங்கள் உயர்த்தி பிடிக்காத வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முதல்ல நான் என்னை நேசிப்பேன், அப்படி என்றால் நீங்கள் முஃமினாக முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரிடத்திலே சொல்லிவிடுகின்றார்கள். சிறிது நாள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், நான் என்னை விட உங்களை நேசிப்பேன், என்னை விட அல்லாஹுவை நான் விரும்புவேன். இப்பதான் நீங்க முஃமின் என்று சொல்கின்றார்கள். அந்த சொன்னதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அதன் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சில நடைமுறை, அதாவது அவர்களுடைய அந்த சில சொல்லுக்கு சில வார்த்தைகளுக்கு கட்டுப்படாத ஒரு நிலை ஏற்பட்ட போதும் கூட அவர் பின்னர் அதை உணர்ந்து அந்த தவற்றுக்காக தான தர்மங்களை காலம் முழுதும் செய்து வந்தார் என்று வரலாற்றில் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த நேசித்தல் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பத்தான் இந்த இதெல்லாம் நமக்கு புரியும். இல்லைனாக்கா நம்ம இந்த செய்திகளை நாம் ஒதுக்கி இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இன்னொரு செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். வ இன்னி வல்லாஹி மா அகாஃப பஅதி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக முஷ்ரிக்கீன்களாக மாறிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சவில்லை. வலாக்கின் அகாஃபு அன் தனாஃபஸு ஃபீஹா, நீங்க இணை வைத்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. ஆனால் உலக மோகத்தால் இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையால் நீங்கள் அதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு உங்களிடத்திலே நீங்கள் இந்த உலக மோகத்தை வளர்த்துக் கொள்வீர்களோ என்று அஞ்சுகிறேன். இன்னைக்கு உலக மோகம் இருக்கா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி, இந்த முஸ்லீம்களை எல்லாம் அகதிகளாக்க வேண்டும், நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை, குடியுரிமை இல்லை என்றெல்லாம் பேசப்பட்ட போது அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செஞ்சோம்? அவர்களுக்கு எதிராக நாம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், தொடர் சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்தணும். அப்ப நம்ம எதுக்காக அதை நடத்துறோம் அப்படின்னாக்கா, இந்த நாட்டை விட்டு போயிட்டாக்கா என் தொழுகை பாதத்து போய்விடுமே என்று பயந்து நாம் செய்யவில்லை. என் சொத்து சுகம் போயிடுமே. நிறைய பேர்கிட்ட இந்த வாசகம் தான், என்ன விரட்டி அடிச்சு விட்டா நான் சேர்த்து வைத்திருக்கின்ற கட்டி வைத்திருக்கின்ற இந்த வீடு என்ன ஆகும்? நம்மிடத்தில் இதுதான் மேலோங்கி இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த பூமியிலே உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால், பூமியிலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை நாம் தந்தோமானால், முஃமின்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? ஃபர்ஸ்ட் ஓடி போய் சம்பாதிக்க மாட்டாங்க. மற்றவர்களோடு சேர்ந்து இருந்து கொண்டு வீணான பேச்சுக்களை பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், 3 விஷயத்தை சொல்கின்றான். இந்த பூமியிலே உங்களுக்கு வாய்ப்பளித்தால் முதல்ல அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். முதல்ல காசு பணத்தை தேட போவாங்க என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான முஃமின்களுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் போது, அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் வாய்ப்பை கொடுத்தால் முதலில் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். இரண்டாவதாக தான தர்மம் செய்வார்கள். தான தர்மம் செய்யணும்னா சம்பாதிக்கணும். அடுத்ததுதான் அந்த செய்தி சொல்லப்படுகின்றது, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். என்னைக்காவது பள்ளிவாசல பார்த்துட்டு போக மாட்டாங்க. அல்லது நமக்கு பிரச்சனைகள் ஏதாவது சிக்கல்களில் மாட்டிக்கிட்டாக்கா அன்னைக்கு மட்டும் அல்லாஹ்வை
பிரார்த்திக்க, அதாவது தொழுதுவிட்டு செல்ல மாட்டார்கள், நிலைநிறுத்துவார்கள். தொடர்ந்து அதை சரியான முறையிலே நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட முஃமின்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். அடுத்து மூன்றாவதாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முதல்ல என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபஜருடைய தொழுகையை குறித்து சொன்னாங்க. ஃபஜருடைய அந்த முன் சுன்னத்து 2 ரக்காத்து இருக்கின்றதே, அந்த 2 ரக்காத்து மாத்திரம் தொழுவதால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே எந்த அளவுக்கு அதன் அகலம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மைகளால் நிரப்பப்படுகின்றது என்று சொன்னார்கள். 2 ரக்காத்து தொழுகங்க, அதை எத்தனை ஃபஜருடைய அந்த முன் சுன்னத்தை நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஃபஜருக்கு வர்றதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், எனது உம்மத்துகளுக்கு இந்த காலை நேர இந்த ஃபஜர் நேரத்திலே பரக்கத்து இருக்கின்றது, அபிவிருத்தி இருக்கின்றது. எவன் எதை நாடி அந்த நேரத்தை பயன்படுத்துகின்றானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்றாங்களா இல்லையா? நீ படிக்கிறதா இருந்தா கூட அந்த கால நேரத்தில் எழுந்து படித்தா தான் அது உட்காரும், உள்ள மனசில் உட்காரும் என்று சொல்கிறார்கள். அந்த ஃபஜருடைய நேரத்தை நாம் எந்த விஷயத்திலே செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி நாம் இந்த உலக மோகத்திலே ஊறி நனைந்து அதிலே இருக்கக்கூடிய அந்த அற்பங்களை நாம் அற்புதமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த உலக வாழ்க்கையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையின் இன்பங்களும் ஒரு கொசுவின் இறக்கைக்கு சமமானது. ஒட்டுமொத்த மரணித்துவிட்ட, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வரப்போகின்ற, வாழவிருக்கின்ற அத்துணை மக்களுடைய அந்த சுகங்கள் இருக்கின்றதே, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சோம்னா அது எப்பேற்பட்ட ஒரு கனமுள்ளதாக இருக்கும். அந்த அவ்வளவையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கொசுவினுடைய அந்த இறக்கைக்கு சமமானது. கொசு இறக்கைய ஒரு லாரியில் ஃபுல்லாக லோடு ஏற்றி கொண்டு உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து இறக்கினா, ஆஹா இவ்வளவு ஒரு லாரி வந்து இறங்கி இருக்கின்றது என்று நீங்கள் வந்து சந்தோஷப்படுவாங்களா? அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் சரிவரை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அறிவுரைகளை நாம் நடைமுறைப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இருக்கின்றதே சொற்பமானது. ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் கொடுக்கப்பட்ட அந்த அறிவினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு குண்டூசிய கடல்ல முக்கி அந்த நுனியிலிருந்து விடக்கூடிய ஒரு துளி நீர், இதுதான் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அறிவு. இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கே இந்த அளவுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? அதுல இந்த அறிவு சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் நவீனங்களை எல்லாம் கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த கண்டுபிடிச்சதை பார்த்துட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம். விமானம் பறக்கின்றது, இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கின்றது. அதெல்லாம் பார்த்து எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று நாம் அதை குறித்து பெருமிதம் கொள்கின்றோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, இந்த சொற்ப அறிவுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் இருப்பது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய, அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நலவாக நினைப்பது உங்களுக்கு கெடுதியாக அமையலாம்,
நீங்கள் எதை கெடுதியாக நினைக்கின்றீர்களோ அது நலவாக கூட மாறலாம். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து தான் தோன்றித்தனமாக நீங்கள் வாழக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே செல்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வ யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்தி அன் தமீல மைலன் அலீமா. உங்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறான். சுய விருப்பங்களை பின்பற்றுபவர்களோ நீங்கள் பாவங்களில் முற்றிலும் மூழ்கி சாய்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகின்றனர். அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறான். சுய விருப்பங்களை பின்பற்றுபவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று நடைமுறையிலே அவர்கள் தங்களுடைய சுய விருப்பங்களை நடைமுறைப்படுத்துவதால் அல்லாஹுவை விட்டு தூரமாகக்கூடிய நிலை, அல்லாஹுவின் மன்னிப்பை பெறுவதிலிருந்து மாறி நிற்கக்கூடிய நிலைகளெல்லாம் ஏற்படுகின்றது. அல்லாஹு தாலா எதற்காக இந்த அறிவுரைகளை சொல்லுகின்றான்? யுரீதுல்லாஹ அன் யுஹஃபிஃப அன்கும் வ ஹலக்கல் இன்சான லைஃபா. மனிதன் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் எளிதாக்கத்தான் விரும்புகின்றான். ஏன் தெரியுமா? மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்பதற்காக. எனவே அல்லாஹ் மீண்டும் சொல்லுகின்றான், வமை யஹ்தில்லாஹு ஃபஹ்வல் முஹ்ததி. யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றானோ அவர் நேர்வழி பெற்ற அந்த உன்னதமான உயர்ந்த அந்த கூட்டத்திலே இருப்பவர்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இந்த அடிப்படையிலே அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நாம் அதிகம் அதிகம் நேசித்து இந்த சொன்ன இந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக எனது இந்த உரையை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் நடுநிலை சமுதாயம். சிறுவர் பக்கம் அரசு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், சமுதாய செய்திகள், இன்னும் பல தகவல்களுடன் வெளிவந்து விட்டது நடுநிலை சமுதாயம். வாங்கி படியுங்கள், வாங்க தூண்டுங்கள்.